Good afternoon. Leave salary or leave encashment. If a leave salary na enna? Employees are allowed to take leave during the period of service. Normally, over வருஷத்துலயும் ஒரு particular days வந்து leave எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒவ்வொரு ஆர்கனைசேஷன்லயும் உண்டு. The employee may avail such a leave or in case the leave is not availed. சில நாட்கள் என்ன பண்ணுவாங்க, எம்ப்ளாயி லீவ் எடுத்துக்குவாங்க இல்ல லீவ் எடுக்காம வச்சிருப்பாங்க. இப்ப எடுக்காம போயிட்டா அந்த லீவ் வந்து ஒன்னு லேப்ஸ் ஆகும். அப்படி இல்ல அவங்க அக்யூமுலேட் பண்ணி அதை அப்படியே சேர்த்து வச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபியூச்சருக்காக ஒவ்வொரு வருஷமும் ஒரு 10 நாள் அப்படின்னு சொல்லிட்டு அக்யூமுலேட்டட் லீவ் சேர்த்து வச்சிருந்தாங்கன்னா அதுக்கு டோட்டலா சேர்த்து பேமெண்ட் வாங்கிக்கலாம். Be accumulated for future are allowed to be encashed every year at the time of termination or retirement. இப்ப நார்மலா பார்க்கணும், இப்ப ஒரு வருஷத்துக்கு லீவ் சேலரி அப்படின்னு சொல்லி வாங்கினாருன்னா சேலரியில தான் போகும். ஆனா the payment received on account of encashment of unavailed leave would form part of the salary. அப்ப என்ன இது, unavailed leave வந்து அவர் யூஸ் பண்ணல, அதுக்கு கேஷ் கொடுக்குறாங்க, அதுவும் சேலரியில போயிடும். ஆனா இதுக்கு ஒரு எக்ஸம்ஷன் உண்டு. செக்ஷன் 10(10)AA 10 subsection 10AA ல provides exemption in respect of amount received by way of encashment of unutilized earned leave by an employee at the time of his retirement, whether on superannuation or otherwise. அதாவது என்னன்னா, அவர் ரிட்டையர்மெண்ட் ஆகிறாருன்னு வச்சுங்க, அந்த டைம்ல கடந்த 10 வருஷமா அவர் எடுத்த லீவு, ஐ மீன் அவர் அலோவ்டு லீவு, ஆனா அவர் எடுத்த லீவு அன்யூட்டிலைஸ் லீவ் இருந்தா அதுக்கு உண்டான என்கேஷ்மெண்ட் கொடுப்பாங்க. அந்த டோட்டல் அமௌண்ட்டுக்கு வந்து அவரு எக்ஸம்ஷன், அதுக்கு அவரு டாக்ஸ் கட்ட தேவையில்லை. அந்தந்த வருஷமே வாங்கினார் அப்படின்னு சொன்னா சேலரியில சேலரியா ட்ரீட் பண்ணி சேலரி கட்டணும், டாக்ஸ் கட்டணும். இப்ப ரிட்டையர்மெண்ட் டைம்ல வாங்கினார்னா அதுதான் சொன்னோம், அன்யூட்டிலைஸ்ட் earned leave by an employee at the time of his retirement அப்படிங்கறத அண்டர்லைன் பண்ணிக்க இந்த பாயிண்ட். சோ எக்ஸம்ஷன் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எக்ஸம்ஷன் ஆஃப் அமௌண்ட் ரிசீவ்ட் பை வே ஆஃப் an encashment of unutilized earned leave on retirement, அதுக்கு ஒரு ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. அதான் செக்ஷன் 10(10)AA. அது என்ன சொல்லுது அப்படின்னா, ஒருத்த கவர்மெண்ட் எம்ப்ளாயி இருந்து அதுல இருந்து லீவ் எடுத்தா அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து லீவ் சேலரி வேஜஸ் வந்து ஃபுல்லி எக்ஸம்ட் ஃப்ரம் டாக்ஸ், கம்ப்ளீட்டா டாக்ஸ் பண்ணிடலாம். ஆனா நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருந்தா அவனுக்கு 4 ஸ்கேல் கொடுக்குறாங்க, 4 ஸ்டேஜ். என்ன அப்படின்னா, அங்க பாருங்க, B-ல leave salary received at the time of retirement is exempt from tax to the extent of least of the following. அப்ப எக்ஸம்ஷன் எவ்வளவுனா ஒரு பர்டிகுலர் பார்ட் தான் உண்டு. அப்பனா என்னன்னு பாருங்க, எக்ஸம்ஷன்ல மொத்தத்துல 3 lakhsக்கு மேல போக கூடாது. ஏர்ன்டு லீவ் சேலரி அப்படிங்கிறது வந்து 3 லட்சம் ரூபாய்க்கு மேல போக கூடாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஆக்சுவலா இவர் எவ்வளவு ஏர்ன் பண்ணிருக்காரு, லீவ் சேலரி ஆக்சுவலி ரிசீவ்டு, இவர் எவ்வளவு ரிசீவ் பண்ணிருக்காரு, அது ஒரு அமௌண்ட். அப்புறம் 10 months சேலரி ஆன் தி பேசிஸ் ஆஃப் ஆவரேஜ் சேலரி ஆஃப் லாஸ்ட் 10 months. நம்ம கிராஜுவிட்டில கண்டுபிடிச்சோம் இல்லையா, 10 months உடைய ஆவரேஜ் சேலரி கண்டுபிடிச்சு 10 மாசத்துக்கு மல்டிப்ளை பண்ணி 10 months சேலரி எவ்வளவு அப்படின்னு அந்த ஒரு அமௌண்ட். அடுத்தது கேஷ் ஈக்குவலன்ட் ஆஃப் லீவ் based on 10 months average salary immediately preceding the date of retirement to the credit of employee at the time of the retirement of death. அதாவது earned leave entitlement cannot exceed 30 days for every year. ஒரு வருஷத்துக்கு earned leave-னா 30 days தான் அலௌட், அதுக்கு மேல கிடையாது. ஆச்சுங்களா? இப்ப சப்போஸ் 30 days மேல கொடுத்திருக்காரு, அவர் 20 days தான் ஒவ்வொரு வருஷமும் யூஸ் பண்ணிருக்காரு, ஒவ்வொரு வருஷத்துலயும் 10 days வந்து மிச்சப்படுத்தி வச்சிருக்காரு அப்படின்னா அந்த டேஸ் அப்ப நீங்க என்ன பண்ணோம், அதுல எவ்வளவு ஒரு கேஷ் ஈக்குவலன்ட் ஆஃப் லீவ் பேஸ்ட் ஆன் லாஸ்ட் 10 months ஆவரேஜ் சேலரி இமிடியட்லி ப்ரெசிடிங் த டேட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட். அப்ப அவர் கிரெடிட்ல எவ்வளவு லீவ் அவருக்கு எலிஜிபிள் இருக்கு அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணணும். அதை சம் போடும்போது உங்களுக்கு கிளியர் ஆயிடும். மொத்தம் 4 அமௌண்ட். ஒரு அமௌண்ட் வந்து மேக்ஸிமம் 3 lakhs, இன்னொரு அமௌண்ட் வந்து லீவ் ஆக்சுவல் சேலரி என்ன ரிசீவ் பண்ணிருக்காரு அது, இன்னொன்னு வந்து 10 months சேலரி. அந்த 10 months சேலரி என்னன்னா ஆவரேஜ் ஆஃப் லாஸ்ட் 10 months, அதை நம்ம பார்க்கணும். அப்புறம் கேஷ் ஈக்குவலன்ட் ஆஃப் லீவ், அப்ப இவருக்கு எவ்வளவு எலிஜிபிள் லீவ் இருக்கு, இவர் எவ்வளவு லீவ் எடுத்திருக்காரு, அப்ப ஏர்ன்டு லீவ் எவ்வளவு, அதுக்கு எவ்வளவு என்டைட்டில்மெண்ட், கேஷ் எவ்வளவு என்டைட்டில்மெண்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தா அதுக்கு ஒரு ப்ரொவிஷன் இருக்கு, 30 daysக்கு மேல இருக்கக்கூடாது ஒவ்வொரு வருஷத்துக்கும் அப்படின்னு பார்த்து அதுல இவரு அக்கௌண்ட்ல எவ்வளவு கிரெடிட் இருக்கு, அப்ப இந்த 4 அமௌண்ட்டையும் பார்த்துட்டு இதுல எது லீஸ்டா இருக்கோ அந்த லீஸ்ட் வந்து எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணலாம்.
சரி, அதுல ஒரு 4 நோட்ஸ் இருக்கு. லீவ் சேலரி ரிசீவ்டு டூரிங் தி பீரியட் ஆஃப் சர்வீஸ் இஸ் ஃபுல்லி டாக்ஸபிள். அப்ப லீவ் சேலரி வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது வாங்கிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு டாக்ஸ், அது சேலரியில சேர்த்து அதுக்கு டாக்ஸ் கட்டணும். ரிட்டையர்மெண்ட்ல இருந்தா தான் டாக்ஸ் கிடையாது, எக்ஸம்ஷன் உண்டு. கவர்மெண்ட் எம்ப்ளாயினா ஃபுல் எக்ஸம்ஷன், நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்னா இப்ப நான் சொன்ன அந்த 4 பாயிண்ட்ல எது லீஸ்ட் அப்படின்னு பார்க்கணும். Where leave salary is received from 2 or more employers in the same years. அப்ப லீவ் சேலரி வந்து ரிசீவ் பண்றாரு 2-3 எம்ப்ளாயர் அப்படின்னு வச்சுங்க. அப்படி இருந்தா அப்ப கூட அக்ரிகேட் லீவ் என்ன, அவனுக்கு மேக்ஸிமம் 3 லட்சம் ரூபாய் தான் லீவ் சேலரி எக்ஸாம் பண்ண முடியும், அதுக்கு மேல எக்ஸாம் பண்ண முடியாது. அப்ப 3 lakhs தான் மேக்ஸிமம். Where leave salary is received in any earlier year from a former employer and again received from another employer in a later year, the limit of 3 lakhs will be reduced by the amount of. அப்ப மொத்தத்துல இவருக்கு மேக்ஸிமம் 3 lakhs. ஏற்கனவே ஒரு எம்ப்ளாயர் கிட்ட இருந்து லீவ் சேலரி வந்து வாங்கிட்டாரு, எவ்வளவு ஒரு 2 lakhs வாங்கிட்டாருன்னா இப்ப இருக்கிற எம்ப்ளாயர் கிட்ட மீது 1 லட்சம் தான் வாங்க முடியும், மொத்தம் இவர்கிட்டயும் 3 லட்சம் வாங்க முடியாது. மேக்ஸிமம் என்னன்னா 3 lakhs தான். Salary for this purpose means basic salary and dearness allowance. அப்ப இதுல என்ன பண்ணா, சேலரின்னு நீங்க கால்குலேட் பண்ணும்போது பேசிக் சேலரி எடுத்துக்கலாம், dearness allowance எடுத்துக்கலாம். If provided in the terms of employment for retirement benefits and commission, நான் சொன்னேன் இல்லையா, கமிஷன் ஆன் டர்ன்ஓவர்ல அது வந்து ஃபிக்ஸ்டு பர்சன்டேஜ் ஆஃப் டர்ன்ஓவர் சொல்லியிருந்தா அதையும் கூட எடுத்துக்கலாம். அப்படி கொடுக்கல அப்படின்னா பேசிக் சேலரியும் டியர்னஸ் அலவன்ஸ் மட்டும் எடுத்துக்கணும். Average salary will be determined on the basis of salary drawn during the period of 10 months immediately preceding the date of retirement. அவர் எப்ப ரிட்டையர் ஆறோ அதுக்கு முன்ன இருக்கிற 10 மாச சேலரியினுடைய ஆவரேஜ் தான் ஆவரேஜ் சேலரி. அப்ப இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், அதெல்லாம் நோட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் இந்த டயக்ராம் பாருங்க. இந்த சார்ட்ல லீவ் என்கேஷ்மெண்ட் அப்படின்னா என்ன பண்றாங்க பாருங்க. இந்த லீவ் எடுத்திருக்காரு, அந்த லீவ் வந்து என்னன்னா அவர் யூஸ் பண்ணல, லீவ் அலௌடு ஆனா அவர் யூஸ் பண்ணல, அதுக்கு பணம் கொடுக்குறாங்க. அது வந்து ரிசீவ்டு டூரிங் த பீரியட், சர்வீஸ்ல இருக்கும் போதே வந்தா அது டாக்ஸபிள், அவருக்கு வந்து கட்டி தான் ஆகணும், டாக்ஸ் கட்டி தான் ஆகணும். ஆனா இவர் ரிசீவ்டு ஆன் ரிட்டையர்மெண்ட் வெதர் ஆன் சூப்பர் ஆனுவேஷன் ஆர் அதர்வைஸ், ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அது வந்து அவர் கவர்மெண்ட் எம்ப்ளாயா இல்ல அதர் எம்ப்ளாயான்னு பார்க்கணும். கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருந்தா ரிட்டையர்மெண்ட் டைம்ல லீவ் வேஜஸ் வாங்கும்போது ஃபுல்லி எக்ஸாம்ட், அதோட அது கிளியரு. ஆனா கவர்மெண்ட் எம்ப்ளாயி இல்ல நான் எம்ப்ளாயி, நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, எனி அதர் எம்ப்ளாயி அப்படின்னு இருந்தா அவருக்கு வந்து 4 சான்சஸ் இருக்கு. என்னென்ன சான்ஸ், அந்த 4லையும் பார்த்துட்டு லீஸ்ட் ஆஃப் த ஃபாலோயிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்ப எவ்வளவு, மேக்ஸிமம் 3 lakhs மேல கொடுக்க முடியாது. லீவ் சேலரி எது ஆக்சுவல் ரிசீவ் பண்ணிருக்காரு அந்த அமௌண்ட், அப்புறம் 10 months சேலரி ஆன் த பேசிஸ் ஆஃப் ஆவரேஜ் சேலரி ஆஃப் 10 months ப்ரெசிடிங். ரிட்டையர்மெண்ட்ல இருந்து அதுக்கு முன்ன 10 மாச சேலரியுடைய ஆவரேஜ் கண்டுபிடிச்சு 10 மாசம் மல்டிப்ளை பண்ணா 10 மாச சேலரி எவ்வளவு வருதோ அந்த அமௌண்ட். கேஷ் ஈக்குவலன்ட் ஆஃப் அன்அவைல்டு லீவ். இப்ப இவருக்கு எலிஜிபிள் வந்து 600 days இருக்கு, ஆனா இவர் எடுத்திருக்கிறது வந்து 480 நாள் தான் எடுத்திருக்காரு, அப்ப 120 நாள் இவருக்கு எலிஜிபிள் இருக்கு. அதனுடைய இது என்ன அப்படிங்கிறது அப்படி பார்க்கும்போது கூட ஒரு இயர்லிக்கு, ஒரு வருஷத்துக்கு earned leave entitlement cannot exceed 30 days for every year of actual service. ஒரு வருஷத்துக்கு 30 நாள் போகக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இதை பேஸ் பண்ணி இப்போ ஒரு சம் போடுறோம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் சம் தான், அதை அப்படியே பாருங்க. Gupta retired on 1/12/2019 after 20 years 10 months of service, receiving leave salary of rupees 5 lakhs. Other details of the salary income are. அப்ப நல்லா பாருங்க, பேசிக் சேலரி 5,000, ₹1,000, 5,000. ஆனா இந்த 1,000 was increased with effect from 1/4/2019. இவர் ரிட்டையர் ஆகிறது எப்போ, 1/12/2019. அப்ப இன்கிரிமெண்ட்ங்கிறது இந்த 5,000 ரூபாய்ங்கிறது இன்கிரிமெண்ட் சேர்ந்த அமௌண்ட். அப்ப 5,000 ரூபாய் சேலரி எப்போ வாங்குறாரு, நல்லா பாருங்க, ஏப்ரல்ல இருந்து வாங்குறாரு. ரிட்டையர்மெண்ட் ஆகிறது வந்து டிசம்பர்ல. அப்ப ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் ஆச்சா. இப்ப டிசம்பர்ல அவர் ரிட்டையர் ஆகிறார். ஆனா இங்க பாருங்க 20 years that leave, சரி, ₹1,000 was increased 1/4/2019. ஓகே, அதனால ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது டியர்னஸ் அலவன்ஸ் 3,000 rupees per month. அதுல 60% of which is for retirement benefits. 60% அப்படின்னா ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் கொடுத்தனா, அப்ப அந்த 3,000 60% அப்படின்னா 1,800. கமிஷன் வந்து 500 per month, போனஸ் 1,000 per month, லீவ் அவைல்டு டூரிங் சர்வீஸ் 480 days.
he was entitled to leave 30 days leave every year. அப்ப நீங்க பாருங்க, மொத்தமா ஒரு வருஷத்துக்கு 30 days தான் அவருக்கு எலிஜிபிள் லீவ். அப்ப எத்தனை வருஷம் அவரு ஒர்க் பண்ணிருக்காரு? 20 years. இப்ப இதுல வந்து நீங்க இந்த ஃபிராக்ஷனை நீங்க இக்னோர் பண்ணிருக்கணும். 20 years தான் கணக்குல எடுத்துக்கணும். அப்ப 20 years அப்படின்னு பார்த்தா மொத்தமா ஒரு எலிஜிபிள் லீவ் 20 years into 30 days அப்படின்னா 600 days வந்து எலிஜிபிள் லீவ். ஆனா அவர் அவைல் பண்ணிருக்கிறது எவ்வளவு பண்ணிருக்காருன்னா 480 நாள் தான் லீவ் எடுத்திருக்காரு. அப்ப வித் பேவோட இவருக்கு இன்னும் எலிஜிபிள் எவ்வளவு இருக்குன்னா 120 நாள் இன்னும் அவர் சேலரி வாங்கலாம். சேலரிக்கு உண்டான எலிஜிபிலிட்டி உண்டு. ஏன்னா லீவ் அவர் எடுக்கல. ஆச்சா, அன்அவைல்ட் அந்த லீவ். இப்ப அவர் கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருந்தாரு, நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருந்தாரு அப்படிங்கிறது தான். அப்ப நீங்க பாருங்க, கவர்மெண்ட் எம்ப்ளாயினா ஃபுல்லி எக்ஸம்டட். அப்ப நீங்க சம்ம பாத்தீங்கன்னா எப்படி போடணும்னா, கவர்மெண்ட் எம்ப்ளாயிக்கு வந்து பாருங்க, லீவ் சேலரி ரிசீவ் அட் தி டைம் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் rupees 5 lakhs less exemption under section 10(10)(a) 5 lakhs. அப்ப டாக்ஸபிள் சேலரி இல்ல, அவர் ஒரு பைசா கூட டாக்ஸ் கட்ட தேவையில்லை, அப்படியே எக்ஸம்ஷன்ல கிளைம் பண்ணிடலாம். ஆனா இஸ் a நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி அப்படின்னா நம்ம சொன்னா 4 ஸ்டேஜ் சொன்னோம். 4 இதுல அவர் எவ்வளவு வாங்குறாரு, மொத்தமா அவருக்கு மேக்ஸிமம் 3 lakhs அந்த கால்குலேட் பண்ணோம் இல்லையா? 10 months சேலரி அதெல்லாம் கால்குலேட் பண்ணோம். அப்ப அது எவ்வளவு எக்ஸம்ஷன் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நீங்க பாத்துருங்க, அதுக்கப்புறம் நம்ம கால்குலேஷன் வருவோம். அப்ப exemption under section 10(10)(a) is the least of the following அப்படிங்கறது நீங்க அண்டர்லைன் பண்ணீங்க. அது பிரகாரம் லீவ் சேலரி ரிசீவ் பண்ணது வந்து 5 லட்சம் ரூபாய், அந்த ஒரு அமௌண்ட் எடுத்துக்கலாம். ஸ்டாச்சுட்டரி லிமிட் அத மேக்ஸிமம் லிமிட் 3 lakhs குள்ள தான், அதுக்கு மேல எடுக்க முடியாது. அப்ப அத ஒரு அமௌண்ட் நீங்க வச்சுக்கலாம் 3 lakhs. இப்ப 10 months salary based on average salary of last 10 months. லாஸ்ட் 10 monthsனா பாருங்க, அவருக்கு இப்ப நீங்க 10 மாசம் வரணும்னா எங்க இருந்து வரணும்னா, இப்ப அவரு இது பண்ணது வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் 1ஆம் தேதி ரிட்டையர் ஆயிருக்காரு. கொஸ்டின் நீங்க பாத்தீங்கன்னா டிசம்பர் 1ஆம் தேதி ரிட்டையர் ஆயிருக்காரு. அப்ப அதுக்கு முன்ன அப்பனா நவம்பர் மாசம் வரைக்கும் அவர் சேலரி வாங்கியிருக்காரு. அப்ப நவம்பர் மாசம் வரைக்கும் சேலரி வாங்கியிருந்தாலும் எப்ப இருந்து 10 மாசம் வரும் நல்லா கால்குலேட் பண்ணுங்க. பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர். அப்ப ரிட்டையர்மெண்ட்டுக்கு இருக்கிற 10 மாசம் என்னன்னா பிப்ரவரி 2019ல இருந்து நவம்பர் 2019 வரைக்கும் 10 மாசம் சேலரி வாங்கியிருக்காரு. ஆனா அந்த சேலரி இன்கிரிமெண்ட் பாத்தீங்கன்னா 1/4/2019ல ஏப்ரல்ல இருந்துதான் அவருக்கு 5000 ரூபாய். அப்ப ஏப்ரல்ல இருந்தா என்ன, அப்ப பிப்ரவரி மார்ச்சுக்கு அவருக்கு 5000 ரூபாய் கிடையாது. அப்பனா என்ன, 1000 ரூபாய் கம்மியா தான் வாங்கியிருப்பாரு. அப்ப முதல் பிப்ரவரி மார்ச் 2 மாசத்துக்கு 4000 ரூபாய் தான் சேலரி வாங்கியிருக்காரு. அப்ப அந்த 2 மாசத்துக்கு 8000 ரூபாய் சேலரி 4000 into 2. மீதி இருக்கிற 8 மாசத்துக்கு அவர் எவ்வளவு சேலரி வாங்கியிருக்காரு, ஒரு மாசத்துக்கு 8000 rupees. ஏப்ரல்ல இருந்து நவம்பர் வரைக்கும் 2019 நவம்பர் வரைக்கும் பாத்தீங்கன்னா 40,000 வாங்கியிருப்பாரு. அப்ப நீங்க பாருங்க, சேலரி மட்டும் பாத்தீங்கன்னா அப்ப 5000 into 8 அது ஒரு சேலரி, அத 8 மாசத்துக்கு. பிப்ரவரி மார்ச்சுக்கு உண்டான 2000 ரூபாய் 4000 ரூபாய் சேலரி 2 மாசத்துக்கு, பிப்ரவரிக்கு மார்ச்சுக்கும். அது பாத்தீங்கன்னா ஒரு 8000 rupees பிளஸ் உங்களுக்கு கிராஜுவேட் இது கொடுக்குறாங்க பாருங்க, டியர்னஸ் அலவன்ஸ். டியர்னஸ் அலவன்ஸ்ல क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்கன்னா, ரிட்டையர்மென்ட் பெனிஃபிட் 60% அலௌட், 60% of which is for retirement benefit அப்படினா நீங்க 60% தான் எடுத்துக்கணும். அப்ப 60% அப்ப 3000 ரூபாய் 60% எவ்வளவு வரும், 1800 rupees. அப்ப 10 மாசத்துக்கு எவ்வளவு வரும், அப்ப 18000 rupees வரும். இது எல்லாத்தையும் கூட்டி அப்ப முதல்ல ரெண்டு சொன்னது 5000 into 8 plus 4000 into 2 அப்படிங்கிறது சேலரி மட்டும், பேசிக் சேலரி. இது வந்து டியர்னஸ் அலவன்ஸ் 10 மாசத்துக்கு 60% of 3000 into 10 months. இதை நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா ஆவரேஜ் சேலரி வந்துடும், டிவைடட் பை 10 months. அதுக்கப்புறம் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 10 மாசம் சேலரி வந்துடும். அப்ப 10 months சேலரி தான் நம்ம எடுத்துக்கணும். 10 months சேலரி based on average salary of last 10 months. அப்ப நீங்க கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் சேலரி 6600 வரும். 10 ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 66,000 வரும். இது வந்து மூணாவது ஃபிகர் கண்டுபிடிச்சோம். நாலாவது என்ன பண்ணோம் அப்படின்னா, cash equivalent of leave standing at the credit of the employee based on the average salary of last 10 months. இப்ப நீங்க கால்குலேட் பண்ண வேண்டியது மொத்தமா ஒரு வருஷத்துக்கு ஒரு 30 டே, அந்த 30 days அலௌட். அவர் ஒர்க் பண்ணது வந்து கம்ப்ளீட்டட் இயர்ஸ் மட்டும் தான் எடுத்துக்கணும். ஃபிராக்ஷன்ல மந்த்ஸ் இருந்தா கூட அதை எடுத்துக்க கூடாது. கம்ப்ளீட்டட் இயர்ஸ் 20 years தான். அப்ப ஒரு வருஷத்துக்கு 30 நாள் அவர் எலிஜிபிள் லீவ் அலௌட் அப்படின்னா அப்ப 600 days அவருக்கு உண்டு. ஆனா அவர் லீவ் கொஸ்டின்ல என்ன சொல்லிருக்காங்க, அவர் லீவ் எடுத்திருக்கிறது வந்து 480 days தான் எடுத்திருக்காரு.
அப்ப லீவுக்கு சேலரி எவ்வளவு கொடுக்கலாம்? அன்அவைல்டு லீவ் எவ்வளவு? 120 days. இப்ப இந்த 120 டேஸுக்கு நீங்க எவ்வளவு அமௌண்ட் அப்படின்னு கால்குலேட் பண்ணணும். அப்ப பாருங்க, இப்ப நீங்க ஆவரேஜ் சேலரி கண்டுபிடிச்சீங்க. இதுக்கு முதல் கேஸ்ல, தேர்ட் கேஸ்ல 6600 ரூபாய், 66,000 டிவைட் பை 10 இல்லையா? அது 6600 ரூபாய் இன்டு 10 போட்டா அந்த 66,000. அப்ப ஒரு மாசத்துக்கு உங்களுக்கு நீங்க பாருங்க 10 மந்த்ஸ்னே போடுங்க. 10 மந்த்ஸ்க்கு 66,000 அப்படின்னு வந்தா அப்ப ஒரு மாசத்துக்கு எவ்வளவு? டிவைட் பை 10. அப்ப 6600 ரூபாய். அப்ப 6600 அப்படின்னு வச்சுக்கிட்டு இது 30 டேஸ்க்கு அப்படின்னா அப்ப 120 டேஸ்க்கு எவ்வளவு அப்படிங்கிறது தான். அப்ப 120 டிவைட் பை 30 இன்டு 6600 போட்டாலும் சரி, இல்ல 66,000 டிவைட் பை 10 அப்படின்னு போட்டா ரெண்டு ஒண்ணுதான். போட்டீங்கன்னா 26,400 வரும். இப்ப நீங்க 4 அமௌண்ட் கண்டுபிடிச்சிட்டீங்க. லீவ் சேலரி, ஸ்டாட்யூட்டரி லிமிட், 10 month சேலரி, அப்புறம் கேஷ் ஈக்குவல் டு லீவ் ஸ்டாண்டிங் டு தி கிரெடிட். எப்ப? இந்த ஆவரேஜ் சேலரி ஆஃப் லாஸ்ட் 10 monthsல இத கால்குலேட் பண்ணீங்கன்னா அப்ப எலிஜிபிள் சேலரி எவ்வளவு? 26,400. இது 4ல எது லீஸ்ட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எது லீஸ்ட்? 5 lakhs கிடையாது, 3 lakhs கிடையாது, 66,000 கிடையாது, 26,400. அப்ப நீங்க அப்படியே மேல வாங்க. இது மட்டும் தான் நீங்க எக்ஸாம் பண்ணிக்கணும். அப்ப மொத்தமா எவ்வளவு வாங்குறாரு அவரு? வாங்குறது வந்து அமௌண்ட் நல்லா பாருங்க, 5 lakhs leave salary received at the time of retirement, 5 lakhs if he is a non-government employee. அப்ப less exempt under section 10(10)AA ல அதுதான் அந்த நோட்டு பிரகாரம் பாத்தீங்கன்னா 26,400 கழிச்சிடணும். அப்ப taxable leave salary equal to 4,73,600 அப்படிங்கிறது இதை போடணும். இது கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது பிஎஃப். பிஎஃப்னா என்னன்னா ப்ராவிடன்ட் ஃபண்ட்னு சொல்லுவோம். இந்த ஃபண்ட் ஃபியூச்சருக்காக, எம்ப்ளாயினுடைய ஃபியூச்சருக்காக எம்ப்ளாயியோட சேலரி ஒரு மாசம் வாங்குறாருல அந்த சேலரியில ஒரு போர்ஷனும், அதே போர்ஷனை எம்ப்ளாயரும் தன்னுடைய கான்ட்ரிபியூஷனாகவும் ரெண்டையும் சேர்த்து ப்ராவிடன்ட் ஃபண்ட் அப்படின்னு ஒரு கவர்மெண்ட் ஃபண்ட் அது, அந்த ஃபண்ட்ல டெபாசிட் பண்ணிக்கிட்டே வருவாங்க எவ்ரி மந்த்ஸ். அதுக்கு இன்ட்ரெஸ்ட் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டே வருவாங்க. அந்த அமௌண்ட் அக்யூமுலேட் ஆகி ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் வந்து ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ்ல அந்த அமௌண்ட்டை வாங்கிக்கலாம். அதுதான் பிஎஃப் அப்படிங்கிறது. அப்ப ப்ராவிடன்ட் ஃபண்ட் அப்படிங்கிறது இட் இஸ் a scheme intended to give substantial benefit to an employee at the time of his retirement. Under this scheme, a specific sum is deducted from the salary of the employee as his contribution towards the fund. அப்ப என்னன்னா எம்ப்ளாயிட்ட இருந்து ஒரு கான்ட்ரிபியூஷன் அவர்கிட்ட இருந்து அவர் சேலரியில 10,000 ரூபாய் சேலரி அப்படின்னா ஒரு 12% அப்படின்னு வச்சுக்கலாம். 12% அப்ப 1,200 rupees மாசம் அவர் சேலரியை பிடிச்சது போக மீதி 10,800 ரூபாய் கொடுப்பாங்க. அதாவது 8,800 தான் கொடுப்பாங்க. அப்ப நீங்க இவரு அதே 1,200 எம்ப்ளாயரும் போடுவாரு. அப்ப அவங்க எம்ப்ளாயி ஒரு 1,200, இவரு ஒரு 1,200, மொத்தம் 2,400 ஒரு மாசத்துக்கு அப்படியே 12 மாசத்துக்கு போடுவாங்க. அவர் ரிட்டையர்மெண்ட் ஆகிற வரைக்கும் போட்டு அக்கௌண்ட்ல ஏறிக்கிட்டே போகும். The employer also generally contributes the same amount out of his pocket to the fund. The contributions of the employer and employee are invested in approved securities. அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, ஷேர் மார்க்கெட்ல அந்த செக்யூரிட்டிஸ் கவர்மெண்ட் என்ன பண்ணும், இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கு வர இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் பண்ணி அது it is credited to the account of the employee. Thus the credit balance in the provident fund account of the employee consists of the following. அப்ப நீங்க பாருங்க, ஒரு ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன், எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷனுக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட், எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷனுக்காக இன்ட்ரெஸ்ட் எல்லாம் சேர்த்து ஒரு பெரிய அமௌண்ட் வாங்கி அக்யூமுலேட்டட் அமௌண்ட் இருக்கும் எம்ப்ளாயி அக்கௌண்ட்ல. The accumulated balance is paid to the employee at the time of his retirement or resignation. In case of death of the employee, the same is to be to his legal heir. அப்ப ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ்ல அவர் இருக்கும்போது என்ன பண்ணலாம், அவர் வாங்கிட்டு போகலாம். டெத் ஆயிட்டாருன்னு வச்சுங்க, அவரோட லீகல் இயர் என்னன்னா அவருக்கு கொடுத்துருவாங்க அப்படிங்கிறது தான். அப்ப the types of provident fund. இப்ப provident fundல அது எத்தனை டைப்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது நீங்க அப்படியே பாருங்க. டைப்ஸ் ஆஃப் ப்ராவிடன்ட் ஃபண்ட் அப்படின்னா மொத்தம் 4 டைப் இருக்கு. ரெகக்னைஸ்ட் ப்ராவிடன்ட் ஃபண்ட், இதுதான் ஆர்பிஎஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு அன்ரெகக்னைஸ்ட் ப்ராவிடன்ட் ஃபண்ட், இது இஆர்பி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு ஸ்டாச்சுட்டரி ப்ராவிடன்ட் ஃபண்ட், இது எஸ்பிஎஃப். அடுத்தது பப்ளிக் ப்ராவிடன்ட் ஃபண்ட், பிபிஎஃப் அப்படின்னு 4 இருக்கு. இந்த ரெகக்னைஸ்ட் ப்ராவிடன்ட் ஃபண்ட்னா என்னன்னா 1961 இன்கம் டாக்ஸ் ஆக்ட் இருக்கு இல்லையா, அதுல ஷெட்யூல் 4ல பார்ட் 1ல என்ன சொல்லிருக்காங்கன்னா, எந்தெந்த ப்ராவிடன்ட் ஃபண்டை கமிஷனர் ஆஃப் இன்கம் டாக்ஸ் ரெகக்னைஸ் பண்றாங்களோ அந்த ஃபண்டுக்கு பேரு ரெகக்னைஸ் ப்ராவிடன்ட் ஃபண்ட். அதான் பாருங்க, அண்டர்லைன் பண்ணீங்க.
A provident fund recognized by the Commissioner of Income Tax for the purpose of income tax. It is governed by Part A of Schedule 4 to the Income Tax Act 1961. இதுக்கு வந்து இந்த ஷெட்யூல் தான் என்ன சொல்லுது, பார்ட் 1 ஷெட்யூல் 4 தான் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுக்கு கொடுக்குதுன்னா, இந்த ரெகக்னிஷன் ஆஃப் ஃபண்ட், எம்ப்ளாயிஸ் அண்ட் எம்ப்ளாயர்ஸ் கான்ட்ரிபியூஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட் ஆஃப் அக்யூமுலேட்டிவ் பேலன்ஸ் எப்படி எல்லாம் ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு அந்த ரூல்ஸ் எல்லாம் அதுதான் கொடுக்குது. அப்ப நீங்க பார்க்கணும், சரி அப்ப ரெகக்னைஸ்டு ப்ராவிடன்ட் ஃபண்ட்னா உங்களுக்கு தெரிஞ்சிருது ஷெட்யூல் 4 பிரகாரம் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் பிரகாரம் பார்ட் ஏல யார் இன்கம் டேக்ஸ் கமிஷனர் ரெகக்னைஸ் பண்றாரோ அதுதான். அது இல்லாம இப்போ இருக்கு ஒரு ஆக்ட் ஒன்று பாஸ் பண்ணாங்க 1952ல. அதுதான் இப்ப மேக்ஸிமம் இருக்குது பிரைவேட் கம்பெனிக்கு எல்லாத்துக்குமே. எம்ப்ளாயிஸ் ப்ராவிடன்ட் ஃபண்ட் அண்ட் மிஸ்லேனியஸ் ப்ரொவிஷன் ஆக்ட். அது வந்து என்ன எப்படி படிப்பாங்கன்னா இபிஎஃப் அண்ட் எம்பி ஆக்ட் அப்படின்னு பேரு. இபிஎஃப் அண்ட் எம்பி ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபண்ட் பிரகாரம் என்ன ஒரு ஃபண்ட் கான்ஸ்டிடியூட் பண்ணா அந்த ஃபண்டுக்கு பேரும் ரெகக்னைஸ்டு ப்ராவிடன்ட் ஃபண்ட். அப்ப ஏ பார்ட்ல கேக்குறாங்க ரெகக்னைஸ்டு ப்ராவிடன்ட் ஃபண்ட்னா என்னன்னா, a fund recognized by the Commissioner of Income Tax for the purpose of income tax என்ன as per Part A of Schedule 4 to the Income Tax Act 1961. அது or a fund constituted under the Employees Provident Fund and Miscellaneous Provisions Act 1952 அப்படிங்கிறது. அப்ப இது ரெண்டு தான் ரெகக்னைஸ்டு ப்ராவிடன்ட் ஃபண்ட். அன்ரெகக்னைஸ்டு அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அன்ரெகக்னைஸ்டு அப்படின்னா இன்கம் டாக்ஸ் கமிஷனர் வந்து அங்கீகரிக்கலன்னு வச்சுங்களேன், அதுக்கு பேர் அன்ரெகக்னைஸ்டு. A fund which is not organized, which is not recognized by the Commissioner of Income Tax is unrecognized provident fund. அது பாருங்க, இது வந்து அந்த இதெல்லாம் கன்சென்ட் இதெல்லாம் உடைய எலிஜிபிலிட்டினா சில இதெல்லாம் இருக்காது. அடுத்தது ஸ்டாட்யூட்டரி ஃபண்ட் எஸ்பிஎஃப். இப்ப இந்த ஆக்ட் வரதுக்கு முன்ன 1952 ஆக்ட் வரதுக்கு முன்ன, அதாவது இபிஎஃப் அண்ட் எம்பி ஆக்ட் வரதுக்கு முன்ன ஒரு ஆக்ட் இருந்தது. அதான் ஃபர்ஸ்ட் ஆக்ட். ப்ராவிடன்ட் ஃபண்ட் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் 1925ல. அது வந்து எதுக்கு பயன்படுதுன்னா கவர்மெண்ட் கன்சர்னுக்கு மட்டும். இந்த கவர்மெண்ட் ரயில்வே, செமி கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன், லோக்கல் பாடி, இந்த முனிசிபாலிட்டி, கார்பரேஷன், யூனிவர்சிட்டிஸ் அண்ட் ஆல் ரெகக்னிஷன் யூனிவர்சிட்டிஸ் இங்கெல்லாம் பிஎஃப் கலெக்ட் பண்றதுக்காக இந்த ஆக்ட் 1925ல பண்ணப்பட்டது. இது பிரகாரம் ஒரு ஃபண்ட் ஜெனரேட் பண்ணா அந்த ஃபண்டுக்கு பேரு ஸ்டாட்யூட்டரி ப்ராவிடன்ட் ஃபண்ட். அதுக்கு பேரு எஸ்பிஎஃப் அப்படின்னு பேரு. அடுத்தது பப்ளிக் ப்ராவிடன்ட் ஃபண்ட். இது யாரு தெரியுங்களா? ஒரு எம்ப்ளாயரா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அவன் செல்ஃப் மேட் மேனா கூட எந்த தொழில் வேணா பண்ணிக்கலாம். ஆனா வயதான காலத்துல அவனுக்கு இது ஒரு அமௌண்ட், ஒரு கான்ஸ்டன்ட் அமௌண்ட் வரணும் அப்படின்னு அவன் ஆசைப்பட்டாங்கன்னா இதுக்கு பேரு பப்ளிக் ப்ராவிடன்ட் ஃபண்ட் அப்படின்னு பேரு. பொதுமக்களுக்காக இதுக்குன்னு ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணாங்க 1968ல. அந்த ஆக்டுக்கு பேரு பப்ளிக் ப்ராவிடன்ட் ஃபண்ட் ஆக்ட் 1968. இது பிரகாரம் என்னன்னா, membership of the fund is open to every individual though it is really situated is suited to self-employed people. தனித்தனியா ஒரு வீடா கடை வச்சு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கான், ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சிருக்கான், அவன்லாம் கூட இதுல வந்து சேர்ந்துடலாம். அவன்கிட்ட இருக்கிற பைசாவை எம்ப்ளாயர் இங்க கிடையாது, அவரே வந்து டெபாசிட் பண்ணி வச்சிருக்காருன்னா பிற்காலத்துல ஓல்ட் ஏஜ்ல அவருக்கு ஃபண்ட் கிடைக்கும். அப்ப membership of the fund is open to every individual. இப்ப இங்க என்ன பண்ணலாம், சரி அப்படின்னா சேலரி பர்சன் பண்ணலாமா? சேலரி பர்சன் அபார்ட் ஃப்ரம் தட் ஏற்கனவே ஒரு RPF இருக்கும், அது இல்லாம இதையும் கூட பண்ணிக்கலாம். A salaried employee may also contribute to PPF in addition to the fund operated by the employer. அவனுக்கு வந்து எப்படி ஒண்ணு இருக்கும் ரெகக்னைஸ்டு ப்ராவிடன்ட் ஃபண்ட். அது இல்லாம அவனுக்கு எக்ஸ்ட்ரா பணம் வேணும் அப்படின்னா அவன் கான்ட்ரிபியூஷன்ல இருந்து மட்டும் போட்டு பப்ளிக் ப்ராவிடன்ட் ஃபண்ட் அவனும் அதுல பணம் போட்டுட்டே வரலாம். இண்டிவிஜுவல் may contribute to the fund on his own behalf. இப்போ ஒரு இண்டிவிஜுவலா இருக்காருன்னு வச்சுங்க, அவர் வந்து எம்ப்ளாயரே இல்ல, வேலைக்கே போல, சொந்தமா தொழில் பண்ணிட்டு இருக்காரு, அவருக்காக அவருடைய எதிர்காலத்துக்காகவும் போட்டுக்கலாம். as also on behalf of a minor of whom he is a guardian. அவரை நம்பி ஒரு கார்டியன் இருக்காங்க, இல்ல அவருக்கு சன்னே வந்து மைனரா இருக்காரு, அவங்களுக்கு கூட இது போட்டு வைக்கலாம். அந்த மெச்சூரிட்டி டேட்ல பைசா வந்துடும். for getting a deduction under section 80C தெரியும் இல்லையா? ஷெட்யூல் 6 பிரகாரம் சில டிடெக்ஷன் இருக்கும். அந்த டிடெக்ஷன் வாங்கணும் அப்படின்னா மினிமம் இவர் என்ன பண்ணணும், வருஷத்துக்கு 500 rupees இவங்க டெபாசிட் பண்ணணும், கான்ட்ரிபியூட் பண்ணணும். பிபிஎஃப்க்கு மினிமம் 500. A member is required to contribute to the PPF a minimum of 500 rupees in a year. The maximum amount that we qualify for deduction on this amount is maximum இது வந்து என்ன தெரியுமா, லிமிட், சீலிங் லிமிட் 1,50,000 மேல நீங்க வந்து டிடெக்ஷன் வாங்கிக்க முடியாது. அவ்வளவுதான் மேக்ஸிமம் டிடெக்ஷன். A member of PPF
may deposit his own contribution in as many installments in multiples. அப்ப என்ன பண்ணோம், இவர் எப்ப பணம் போட்டாலும் 500 இல்ல 1000 இல்ல 1500 2000 2500 அப்ப மல்டிபிள்ஸ் வந்து 500 ரூபாயா போடணும், 100 போடக்கூடாது, ஃபிராக்ஷன்ல வரக்கூடாது, 500 அது மாதிரி வரணும். அதுக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா 8% per annum முதல்ல இருந்துச்சு, இப்போ வந்து அது குறைஞ்சிருச்சு, 1% குறைஞ்சிருச்சு. அப்ப 8% இருந்தது, இப்ப 7.9% எக்ஸிஸ்டிங் ரேட்டு 7. அண்டர்லைன் பண்ணீங்க 7.9% per annum from 1st July 2019 ல இருந்து அது வந்து 1% குறைஞ்சிருச்சு, 0.1% குறைஞ்சிருச்சு, 1% இல்ல 0.1% குறைஞ்சிருச்சு. Compounded annually. The amount of contribution will be paid at any office. இப்ப நீங்க எங்க கட்டலாம் அப்படின்னா அதுக்கு தனியா பிஎஃப் ஆபீஸ்ங்கிறத விட நீங்க ஸ்டேட் பேங்க் ஆபீஸ்ல போய் கட்டலாம். அதுக்கு ஒரு ஃபார்ம் செலரை ஃபில் பண்ணி நீங்க அனுப்பலாம், இல்ல அதனுடைய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய சப்சிடரிஸ் இருக்கு அதுல அனுப்பலாம், இல்ல ஸ்பெசிஃபைட் பிரான்ச்சஸ் ஆஃப் பேங்க், சில பர்டிகுலர் பேங்க் இந்த பிஜேபி இருக்காங்க அந்த பேங்க்ல போய் நீங்க பண்ணலாம், இல்ல போஸ்ட் ஆபீஸ்ல கொண்டு போய் கூட பணத்தை போடலாம். இந்த அக்கௌண்ட்ல எங்க பிபிஎஃப் அக்கௌண்ட்ல நீங்க போடலாம். The tax treatment is given below. இப்ப நீங்க இதுல பாருங்க எப்படி ட்ரீட் பண்றது. இது ரெகக்னைஸ்ட் பிஎஃப் இருந்தா என்ன, ரெகக்னைஸ்ட் பிஎஃப்னா என்ன, கமிஷனர் ஆஃப் இன்கம் டாக்ஸ் அங்கீகரிக்கிறது, அப்படி இல்லைன்னா பிபிஎஃப் ஆக்டுக்குள்ள வருது. அன்ரெகக்னைஸ்ட் என்ன, அதாவது கமிஷனர் ஆஃப் இன்கம் டாக்ஸ் ரெகக்னைஸ் பண்ணாம இருக்குது. ஸ்டாச்சுட்டரி பிஎஃப்னா என்ன, 1925 பிரகாரம் அந்த இதுல போறது, கவர்மெண்ட் ஸ்டாஃப்க்கு மட்டும்தான் அது அப்ளிகபிள், இந்த மாதிரி இருக்கிறதுலாம். பப்ளிக் ப்ராவிடன்ட் பண்ண என்ன, 1968ல ஒரு பப்ளிக் பிஎஃப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணாங்க, அது பிரகாரம் போறது. இதுல எதுக்கு டாக்ஸபிள் எதுக்கு டாக்ஸபிள் இல்ல அப்படிங்கிறது தான். இப்ப எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட்ல ரெகக்னைஸ்ட் பிஎஃப்ல எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் வந்தா 20% ஆஃப் சேலரி வரைக்கும் பண்ணலாம், புரியுதுங்களா? அதாவது சாரி 12% ஆஃப் சேலரி வரைக்கும் பண்ணலாம், அதுக்கு மேல போனா டாக்ஸ், அவ்வளவுதான். இப்ப 10,000 ரூபீஸ் சேலரி அப்படின்னா எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு இருக்குன்னா 1,200 மட்டும் இருக்கும். ஆனா அவர் என்ன பண்றாரு, 2,000 போடுறாருன்னு வச்சுங்க, அப்ப 800 ரூபீஸ் வந்து டாக்ஸபிள் பர் மந்த், 800 ரூபீஸ் டாக்ஸபிள். அப்ப 800 into 12 எப்படின்னா 9,600 டாக்ஸபிள். அப்ப அதை நீங்க பார்க்கணும், ரெகக்னைஸ்ட் ப்ராவிடன்ட் ஃபண்டா இருந்தா. அன்ரெகக்னைஸ்ட் ப்ராவிடன்ட் ஃபண்ட்னா அது டாக்ஸபிள், அது இல்ல. ஸ்டாச்சுட்டரி பிஎஃப் இருந்தா அது வந்து எக்ஸம்ப்டட், ஏன்னா அதெல்லாம் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் தான் வரும், ரயில்வேஸ் இதெல்லாம் சொன்னேன் இல்லையா, எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் யூனிவர்சிட்டிஸ்லாம் வர்றது அதுக்கு எக்ஸம்ப்டட் எம்ப்ளாயிஸ் கான்ட்ரிபியூஷன். ஆனா இதுல வந்து என்னன்னா பப்ளிக் ப்ராவிடன்ட் ஃபண்டுக்கு என்னன்னா இது பப்ளிக்கா போறது, அங்க எம்ப்ளாயர் எம்ப்ளாயிஸ் ரிலேஷன்ஷிப்பே இல்ல, இவன் மனதை கொண்டு போய் போடுறான், அது டிடெக்ஷன், அதனால அது வந்து நாட் அப்ளிகபிள். அது நெக்ஸ்ட் கேஸ்ல பாருங்க, எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் பண்றாரு, இவரும் 12% போடுறாருன்னு வச்சுங்க, ஆனா அதுல என்ன பண்ணலாம்னா எலிஜிபிள் ஃபார் டிடெக்ஷன் அண்டர் செக்ஷன் 80C, அது பிரகாரம் இது வந்து டாக்ஸ் கட்ட தேவையில்லை, அதை டிடெக்ஷன்ல கிளைம் பண்ணிக்கலாம். எவ்வளவு இவர் கட்டுறாரோ அந்த பணத்தை டிடெக்ஷன்ல கிளைம் பண்ணிக்கலாம், அதுக்கு டாக்ஸ் கட்ட தேவையில்லை. அன்ரெகக்னைஸ்டுக்கு வந்து நாட் எலிஜிபிள் ஃபார் டிடெக்ஷன். மற்றபடி மீதி ரெண்டு கேஸுமே ஸ்டாச்சுட்டரி பிஎஃப்க்கும் அந்த 1925 ஆக்ட் பிரகாரம் வரதோ 1968 ஆக்ட் பிரகாரம் வரது ரெண்டுக்குமே என்ன பண்ண எலிஜிபிள் ஃபார் டிடெக்ஷன். அப்ப மூணுக்குமே எலிஜிபிள் ஃபார் டிடெக்ஷன், அன்ரெகக்னைஸ்டுக்கு மட்டும் நாட் எலிஜிபிள் ஃபார் டிடெக்ஷன். இன்ட்ரெஸ்ட் கிரெடிட், இப்ப நம்ம பிஎஃப்ல பணம் போட்டா அந்த பிஎஃப்ல எவ்வளவு பர்சன்ட் நமக்கு இன்ட்ரெஸ்ட் தரணும்னா 9.5% தரணும். ஆனா அமௌண்ட் அதிகமா கிரெடிட் பண்ணிட்டாங்க, 12% போட்டு கிரெடிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்ப நீங்க என்ன பண்ணணும், 2.5% எக்ஸ்ட்ரா நம்ம அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆச்சுன்னா அது நம்ம இன்கமா காமிச்சு டாக்ஸ் கட்டணும். 9.5% வரைக்கும் தான் நம்ம எக்ஸம்ஷன். அப்ப அமௌண்ட் இன் எக்ஸஸ் ஆஃப் 9.5% per annum is taxable. இது வந்து என்னன்னா நாட் டாக்ஸபிள் இயர்லி. இது ரெண்டு கேஸுமே என்னன்னா இது வந்து கவர்மெண்ட்டுக்கு வரது ஃபுல்லி எக்ஸம்ப்டட், இதுவும் ஃபுல்லி எக்ஸம்ப்டட். இந்த சார்ட்டை கொஞ்சம் அப்புறமா பார்த்து வச்சுங்க. The salary for this purpose means basic salary and dearness allowance அப்படின்னு சொல்லுது. இப்ப நீங்க நல்லா பாருங்க, recognized provident fund and statutory fundல the payment received by an assessee from the following funds at the time of retirement இருந்தா would be fully exempt. எந்த ரெண்டு கேஸ்ல நல்லா பாருங்க, என்னென்ன கேஸ், ரெகக்னைஸ்டு ப்ராவிடன்ட் ஃபண்ட் ஆர்பிஎஃப் ஃபர்ஸ்ட் கேஸ், அன்ரெகக்னைஸ்டு வராது. பப்ளிக் ப்ராவிடன்ட் ஃபண்ட் பிபிஎஃப், அது ஸ்டாச்சுட்டரி ப்ராவிடன்ட் ஃபண்ட், இந்த மூணு கேஸ்லயுமே செக்ஷன் 10(11) பிரகாரம் பாத்தீங்கன்னா ப்ராவிடன்ட் ஃபண்ட் டு விச் ப்ராவிடன்ட் ஃபண்ட் ஆக்ட்
நான் சொன்ன பாத்தீங்களா 1925 பிரகாரம் அப்ளைஸ் பண்ணுது பாத்தீங்களா, அதுக்கு இது வந்து பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆக்ட். அக்யூமுலேட் இது ரெண்டு கேஸுக்கும் அக்யூமுலேட்டட் பேலன்ஸ் பேயபிள் டு தி எம்ப்ளாயி பார்ட்டிசிபேட்டிங் இன் ரெகக்னைஸ். அப்ப இந்த ஃபண்ட்ல இந்த எம்ப்ளாயி என்ன ரிலேஷன் போட்டு வச்சிருக்க அப்புறம் அந்த அமௌண்ட், அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பேமெண்ட்ஸ் ரிசீவ்ட் பை an assessee from the following funds at the time of retirement. ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது இந்த 3 ஃபண்ட்ல இருந்தும் அமௌண்ட் வந்தது அப்படின்னா அது எக்ஸம்ப்டட், ஃபுல்லி எக்ஸம்ப்டட் அப்படிங்கறத அவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க 10, 11லயும் 10, 12லயும். சரி, இப்ப நம்ம சம் போடலாம் வேண்டியிருக்கோம். சரி, அதுக்கு முன்னாடி இந்த சார்ட் பாருங்க. இந்த சார்ட்டை நீங்க அப்படியே மனசுல பதிவு வச்சுட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். எக்ஸம்ஷன் ஆஃப் அக்யூமுலேட்டட் பேலன்ஸ் ஆஃப் RPF பேயபிள் டு an employee. முதல்ல ஒரு கம்பெனில ஒருத்தர் 5 வருஷம் வரைக்கும் மினிமம் ஒர்க் பண்ணி இருந்தா அவர் PF எலிஜிபிள். அது அங்க சொல்லலை, இங்க இப்ப சொல்றாங்க, கேட்டுக்கங்க. ஹேஸ் முதல்ல அவர் எம்ப்ளாயி 5 வருஷம் ஒர்க் பண்ணிருக்காரா? As the employee rendered continuous service of at least 5 years in the employer. If yes னா அப்ப 5 வருஷம் கழிச்சு வர்ற அமௌண்ட் அவருக்கு டேக்ஸ் கட்ட தேவையில்லை, எக்ஸாம்பிள். அப்ப நோ அப்படின்னா அவர் 2 வருஷம் ஒர்க் பண்றாரு, அதுக்கப்புறம் இன்னொரு கம்பெனிக்கு போறாரு, அந்த மாதிரி கணக்கு. இல்ல கம்பெனியை இழுத்து மூடிடுறாங்க, அதுதான் அதுக்கு என்ன ரீசன் கீழே சொல்றாங்க. நோன்னா ஏன் நோ. ஆர் ஹிஸ் சர்வீஸ் டெர்மினேட்டட் டியூ டு இல் ஹெல்த், அவருக்கு உடம்பு சரியில்லாம போச்சா, ஃபீவர் இது மாதிரி இல்ல ஹேண்டிகேப் வேற ஏதாவது மாதிரி ஆயிட்டாங்களா, he is not in a position to work in the organization மாதிரி ஆயிடுச்சா, இல்ல கான்ட்ராக்ஷன் ஆர் டிஸ்கண்டினியூன்ஸ் ஆஃப் எம்ப்ளாயர்ஸ் பிசினஸ், இல்ல பிசினஸ் வந்து என்ன பண்றாங்க அவங்களே எம்ப்ளாயர் பிசினஸ் அவங்களே க்ளோஸ் பண்ணிட்டாங்களா, ஆர் எனி அதர் கிளாஸ் பியாண்ட் த கண்ட்ரோல் ஆஃப் த எம்ப்ளாயி. அப்ப எம்ப்ளாயி மேல இருக்க தப்பும் இல்ல, அவர் அங்க அதுக்கு மேல கண்டினியூ பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையா அப்படின்னு பார்க்கணும். அப்படி சூழ்நிலையா இருந்து ஒரு கொஞ்சம் ஒரு பீரியட் ஒர்க் பண்ணி அதுக்கு ஒரு அமௌண்ட் வாங்கியிருந்தாரு, எஸ் அப்படின்னா அந்த அமௌண்ட்டுக்கு எக்ஸம்ப்டட். இல்ல எந்த சூழ்நிலையிலும் இல்ல, நல்லா தான் இருக்குது, இவரு தான் அதை விட்டு வெளியே வந்துட்டாரு, ஒரு 2 வருஷம் ஒர்க் பண்ணாரு, அந்த கம்பெனி விட்டு ரிசைன் பண்ணிட்டாரு, இப்ப வேற ஒரு கம்பெனில ஒர்க் பண்றாரு. அப்பனா பாருங்க, எந்த சூழ்நிலையும் இல்லை என்றால் எது கம்பெனி இழுத்து மூடல, ரெண்டாவது வந்து இவருக்கு உடம்புலாம் நல்லா தான் இருக்கு, சரியில்லாம போகல, இல்ல வேற ஏதாவது கிளாஸ் பியாண்ட் த கண்ட்ரோல் ஆஃப் இது இல்லாம இருந்தா அப்ப 2 கேஸ் பார்க்கணும். என்ன, இப்ப இவர் 2 வருஷம் ஒர்க் பண்ணிருக்காரு, ஒர்க் பண்ணிட்டு இன்னொரு வேலை கிடைச்சிருந்தா அந்த வேலைக்கு போறாரு. ஆனா அந்த 2 வருஷம் ஒர்க் பண்ணதுக்கு இவர் அக்கௌண்ட்ல PF அக்கௌண்ட்ல ஒரு அமௌண்ட் இருக்கு. அந்த மாதிரி இருந்தா என்ன பண்ணணும்னா, is the entire balance standing to the credit of the employee transferred to his individual account in RPF maintained by his new employer. இப்ப புதுசா ஒரு கம்பெனிக்கு போய் ஜாயின் பண்ணிருக்காரு, 2 வருஷம் அந்த கம்பெனில ஒர்க் பண்ணாரு, அதுல ஏறத்தாழ ஒரு 30,000 rupees வந்துருக்கு, அந்த அக்கௌண்ட்ல நம்ம பேலன்ஸ் இருக்கு. இப்ப இன்னொரு PF நம்பர் கொடுக்குறாங்க, அப்ப என்ன பண்ணலாம், அந்த பேலன்ஸ் நம்பர் அக்கௌண்ட்ல இருக்கு இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு, இந்த எம்ப்ளாயர் கிட்ட ஒர்க் பண்ற அக்கௌண்ட் நம்பர் இருக்கு, அதாவது PF அக்கௌண்ட் நம்பர் இருக்கு, அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சரி, அப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாருன்னா அப்ப அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணி 5 வருஷம் கம்ப்ளீட் ஆகி அந்த அமௌண்ட்டை வாங்குறாரு அப்படின்னு சொன்னா அப்ப அது வந்து எக்ஸம்ப்டட். அப்படி பண்ணல, அவர் வேலைக்கு போகல, 2 வருஷம் தான் இருந்தாரு, ஆனா வேற வழி இல்ல, பணம் வந்துருச்சு, அதை என்ன பண்ணணும்னா அப்பனா இஃப் நோ அப்படின்னா அது டாக்ஸபிள். இப்ப இங்க பாருங்க, சரி அவர் வேலைக்கு போகல, அந்த பேலன்ஸ் ஸ்டாண்டிங் டு தி கிரெடிட் ஆஃப் தி எம்ப்ளாயி இருக்கு பாத்தியா, அத NPS நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் ஒரு ஸ்கீம் இருக்கு, அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த மாதிரி சமயத்துல இட் இஸ் எக்ஸம்ப்டட். அப்ப நல்லா இதை மட்டும் இந்த டயக்ராம் மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுட்டாவே ஒரு 20 பக்கம் படிச்சுட்டு முன்னாடி ஆயிடும். அப்ப ஒரு எம்ப்ளாயி 5 வருஷம் ஒரு கம்பெனில இருந்தாரா இல்லையா, இருந்தாரு, அப்ப பணம் வாங்கும்போது அவர் என்ன பண்ணா அவர் எக்ஸம்ப்டட். சரி, இல்ல, ஏன் இல்ல, என்ன கம்பெனி இழுத்து மூடிட்டாங்களா, இல்ல அவருக்கு உடல்நிலை சரியில்லாம போச்சா, இல்ல அவங்க கண்ட்ரோல்ல இருந்து வேற ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அப்ப அது எஸ் அப்படின்னா அப்ப அந்த பணத்துக்கு உண்டான இது வந்து எக்ஸம்ப்டட். சரி, இப்ப நோ, கம்பெனி எல்லாம் இழுத்து மூடல, அவர் தான் வெளியே வந்துட்டாரு, இப்ப வேற ஒரு கம்பெனில போய் ஜாயின் பண்றாரு, அங்க ஒரு PF அக்கௌண்ட் நம்பர் கொடுக்குறாங்க, அப்ப அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு பழைய அக்கௌண்ட் நம்பர்ல இருந்த பேலன்ஸை அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அவர் கண்டினியூ பண்ணிக்கலாம், கண்டினியூ பண்ணிட்டு 5 வருஷம் ஒர்க் பண்ணலாம், 5 வருஷம் ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் அமௌண்ட் வந்துச்சு அப்படின்னா அது எக்ஸம்ப்டட். சரி, அது பண்ணல அப்படின்னா அது டாக்ஸபிள். சரி, இவரு என்ன பண்றாரு, அடுத்தது அந்த பேலன்ஸ் கொண்டு போய் எங்க PPF அது என்ன NPS அப்படிங்கிற அக்கௌண்ட்ல கொண்டு போய் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாரு, நேஷனல் பென்ஷன் ஸ்கீம்ல கொண்டு போய் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாரு அப்படின்னா அண்டர் செக்ஷன் 80CCD பிரகாரம் அண்ட் நோட்டிஃபைட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னா அதுவும் எக்ஸம்ப்டட். இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஆச்சா, அப்ப where the accumulated balance in recognized provident fund becomes taxable,
The tax payable in each of the years would be computed as if the fund has been unrecognized. அப்ப நீங்க பாருங்க unrecognized provident fund எப்படி நம்ம டிஃபரன்ஸ் கண்டுபிடிப்போம் கால்குலேட் பண்ணுவோம் அதே மாதிரி தான் accumulated balance இருக்கிறது வந்து taxable இருந்தா கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறது அந்த பாயிண்ட் சும்மா ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் exemption unrecognized provident fund அப்படின்னு சொன்னோம். இப்போ இந்த கேஸ் எல்லாம் பார்த்தோம். unrecognized provident fundல மொத்தம் ஒரு 4 பாயிண்ட் இருக்கு. அந்த 3 பாயிண்ட் இருக்கு, அதை அண்டர்லைன் பண்ணிக்கங்க. எம்ப்ளாயீஸ் கான்ட்ரிபியூஷன் இஸ் நாட் டாக்ஸபிள். பிஎஃப்ல இந்த ஆக்டிவ் கீழே வரல, அப்புறம் இன்கம் டாக்ஸ் கமிஷனர் வந்து அக்செப்ட் பண்ணல. அப்படி இருக்கும்போது எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் மட்டும்தான். எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் இருந்தா அந்த எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் மட்டும் டாக்ஸ் கிடையாது. இன்ட்ரெஸ்ட் ஆன் எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் இஸ் டாக்ஸபிள். நல்லா கவனிங்க, எம்ப்ளாயி மாசம் 1200 கட்டானா அது டாக்ஸபிள் கிடையாது. ஆனா இன்ட்ரெஸ்ட் ஆன் எம்ப்ளாயிஸ் கான்ட்ரிபியூஷன் இஸ் டாக்ஸபிள் அண்டர் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் அப்படின்னு வரணும். எம்ப்ளாயர்ஸ் கான்ட்ரிபியூஷன் அண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா அவரு கான்ட்ரிபியூட் பண்ணா அது வந்து சேலரியா ட்ரீட் பண்ணணும். எம்ப்ளாயர்ஸ் கான்ட்ரிபியூஷன் அண்ட் இன்ட்ரெஸ்ட் thereon is taxed as salary அப்படின்றது மூணையும் பண்ணிடுங்க. ஒரு இல்லஸ்ட்ரேஷன் பார்க்கலாம். A retired from service on December 31, 2019 after 25 years of service. The following are the particulars of income and investment for the previous year 1920. இதுல வந்து அவங்க கேட்கறது வந்து இது வந்து unrecognized provident fund கீழே கேட்கறாங்க. அதுல 4-5 particulars கொடுத்துருக்காங்க. பேசிக் பே 16,000 per month for 9 months, DNS allowance, அதை DNS pay அப்படின்னு சொல்லிட்டு 50% of the farm benefit இது, lump sum payment received from the recognized provident fund 6 lakhs, deposit in the PPF account 40,000 அப்படின்னு கொடுத்துட்டு கொஸ்டினை பெருசா கொடுத்துட்டு கேட்கறது வந்து சின்னதா கேட்கறாங்க. பாக்குறது நீங்க இதெல்லாம் அந்த பாக்ஸ் குள்ள இருக்கிறது எதையுமே நீங்க கேர் பண்ண வேண்டாம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவுட் ஆஃப் த அமௌண்ட் ரிசீவ்ட் ஃப்ரம் த அன்ரெகனைஸ்டு ப்ராவிடன்ட் ஃபண்ட். அப்ப என்ன பாருங்க, லம்சம் பேமெண்ட் ரிசீவ்ட் ஒரு 6 லட்சம் ரூபாய் ரிசீவ் பண்ணாரு இல்லையா, அதுல the employers contribution வந்து 2,20,000. அப்ப நீங்க என்ன பண்ணணும், எம்ப்ளாயர்ஸ் கான்ட்ரிபியூஷன் இப்பதான் நான் சொன்னேன் என்ன வரும், எம்ப்ளாயர்ஸ் கான்ட்ரிபியூஷன் அண்ட் இன்ட்ரெஸ்ட் thereon is taxed as a salary. அது சேலரியா காட்டணும். அதுக்கு இன்ட்ரெஸ்ட் ஒரு 50,000 இருக்கு, அதையும் சேலரியா காட்டணும். அப்ப 2,20,000 ஒரு 50,000 சேலரியா காட்டணும். எம்ப்ளாயர்ஸ் கான்ட்ரிபியூஷன் வார் 2,70,000 அண்ட் இன்ட்ரெஸ்ட் thereon. அப்ப எம்ப்ளாயீஸ் கான்ட்ரிபியூஷன் என்ன, நம்ம மேல படிச்சு பாருங்க 3 பாயிண்ட்ல. எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் இஸ் நாட் டாக்ஸபிள். ஆனா என்ன பண்ணணும், இன்ட்ரெஸ்ட் ஆன் அதுல வர்றது வந்து இஸ் டாக்ஸபிள். அப்ப வாட் இஸ் த டாக்ஸபிள் போர்ஷன் ஆஃப் த அமௌண்ட் ரிசீவ்ட் ஃப்ரம் த அன்ரெகனைஸ்ட் ப்ராவிடன்ட் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த எம்ப்ளாயி மிஸ்டர் ஏ. அப்ப எம்ப்ளாயி அப்ப என்னென்ன வரும், எனக்கு முடிய போகுது டைம், நீங்க பாருங்க. அப்ப எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் என்ன 2,20,000, இன்ட்ரெஸ்ட் ஆன் எம்ப்ளாயி ஷேர்ஸும் வந்து 50,000. அப்ப ரெண்டுமே என்ன பண்ணுவோம், ட்ரீட்டட் அஸ் எ சேலரி. அப்ப அமௌண்ட் டாக்ஸபிள் அண்டர் த ஹெட் சேலரிஸ். எம்ப்ளாயர் ஷேர் இந்த அமௌண்ட் பேமெண்ட்ல 2,20,000, இன்ட்ரெஸ்ட் ஆன் 50, அப்ப 270. அப்ப அமௌண்ட் டாக்ஸபிள் அண்டர் த ஹெட் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். அப்ப என்ன பண்ணோம், அவன் கான்ட்ரிபியூஷன் மேட் பை தி எம்ப்ளாயர் நில்லு எக்ஸம்ஷன் அது. இன்ட்ரெஸ்ட் ஆன் எம்ப்ளாயி ஷேர்ஸ் வந்து 60,000, அது இன்கம். அப்ப டோட்டல் அமௌண்ட் டாக்ஸபிள் ஃப்ரம் த அமௌண்ட் ரிசீவ்ட் ஃப்ரம் த ஃபண்ட் 3,30,000 rupees. இதை மட்டும் நல்லா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப எப்படி கால்குலேட் பண்ணணும், நீங்க அந்த சம்ம பாத்தீங்கன்னா உள்ள பாத்தீங்கன்னா பெருசா இருக்கும், பயமா இருக்கும், அவ்வளவு நீங்க கேர் பண்ண தேவையில்லை. அப்ப இதுல வந்து என்னன்னா 2 பாயிண்ட் தான். எம்ப்ளாயர் கிட்ட வாங்குறது வந்து என்ன சேலரியா ட்ரீட் பண்ணுவோம். எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் வந்து அது வந்து டாக்ஸபிள் கிடையாது, எக்ஸம்ப்ட். ஆனா இன்ட்ரெஸ்ட் ஆன் எம்ப்ளாயி ஷேர்ஸ் வந்து டாக்ஸபிள். அப்ப மொத்தமா டாக்ஸபிள் என்ன அப்படின்னா எம்ப்ளாயி ஷேர் 220, அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஆன் எம்ப்ளாயி ஷேர்ஸ் 50, அப்ப 270. அப்ப எம்ப்ளாயிஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் எம்ப்ளாயி ஷேர் வந்து இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ்னு காட்டணும், அது 60. அப்ப மொத்தமா 3,30,000 rupees taxable அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஆச்சுங்களா? அடுத்தது வந்து since the employee is not eligible for deduction under section ETC for contribution to ERPF at the time of such contribution, the employees are received from the is not taxable at the time of withdrawal as this amount has already been taxed as his salary income. ஏன்னா அது ஏற்கனவே டாக்ஸ் பண்ணப்பட்டது at the time of. அப்ப அந்த கடைசி லைனை மட்டும் அண்டர்லைன் பண்ணிக்க. It is not taxable at the time of withdrawal as this amount has already been taxed as his salary income.